நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் மைதா, 1 கப் சுகர், அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். 3/4 கப் தயிர், 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 50 கிராம் கொக்கோ பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது லாஸ்ட்டில் தேவைப்படும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இங்கே மோர் கலந்து வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சுகர் வந்து ஃபஸ்ட்டு பவுலில் போட்டுக்கணும். இந்த கர்டையும் அதிலே போட்டுருங்க. ரீஃபைண்ட் ஆயில், வெனிலா எசன்ஸ், இதை நல்லா எல்லாத்தையும் பீட் பண்ணணும். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த பவுடர்லாம் நம்ம சலிக்கிறதுக்காக இதில் போட்டு இப்படி சலிச்சிடணும். இந்த கொக்கோ பவுடர், மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு இப்படி நம்ம சலிச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அப்போது இந்த மோர் கொஞ்சம் நம்ம இதில் கொஞ்சம் மோர் கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸை நம்ம கேக் மோல்டில் ஊற்றணும். அதுக்கு உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் இப்படி அப்ளை பண்ணி வச்சுருங்க. சுற்றி இப்படி ஆயில் அப்ளை பண்ணி இப்போ இந்த கேக் மிக்ஸை அதில் நம்ம இப்போ நம்ம அவன் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் இந்த கேக் மிக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஒரு 30 to 35 மினிட்ஸ் இதாகும். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நீங்கள் இப்படி கேக் உள்ள விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒட்டலை, கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கேக் இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அன்மோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்படி தண்ணி வச்சு அது நல்லா சூடாகணும். ஃபஸ்ட்டு இப்போ சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட்டு. நீங்கள் டார்க் சாக்லேட்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். 100 கிராம் விப்பிங் க்ரீம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்க பிறகு அந்த பாத்திரத்து மேலே இந்த பவுலை வச்சு அப்போது சாக்லேட் டார்க் சாக்லேட் இதில் போடணும்.
போட்டு மெல்ட் பண்ணுங்க. இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் இதில் பால் ஊற்றுங்க. இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த விப்பிங் க்ரீம் சேர்த்துடலாம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இது நல்லா கூல் ஆகும். இப்போ நம்ம கேக் வந்து மோல்ட்லேருந்து எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு இப்போது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இது அது கேக் மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ இப்படி நல்லா எல்லா பக்கமும் வரா மாதிரி இந்த கனாஷ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்படி இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து மறுநாள் சாப்பிடும்போது நல்லா ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கும். இந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக. இது மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் மறுநாள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக சில்லுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்.